இன்னைக்கு உனக்கு கொடுத்துத்தான் ஆகணும் என்கிற நிலை. நீ ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம். திருச்சி மாநகரத்தின் மையத்தில் பேரணி நடத்துவதற்கு அனுமதிக்காவிட்டாலும் எங்கோ ஒரு காட்டுப்புறத்தில் எங்கோ ஒரு ஓரத்தில் நடந்து போ, நீ ஒதுக்கப்பட்டவன், நீ ஓரங்கேற்றப்பட்டவன் என்று எங்களை ஒதுக்கி ஓரத்திலே ஒரு அனுமதியை தந்திருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வை இந்த சாலையில் தான். இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் அம்பேத்கர் சாலை. இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் ஜனநாயக சாலை. இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் சமத்துவ சாலை. இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் சமூக நீதி சாலை. இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் சிறுத்தைகளின் சாலை. 12 மணியிலிருந்து இப்போது 6 மணி நேரம், 6 மணி நேரம் இந்த சாலை சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும் என்று தெரியாது. நாங்கள் விடைபெறுகிற வரையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாவட்ட செயலாளரின் பிறந்த நாளுக்கு அத்தனை பேருக்கும் நானும் மாவட்ட செயலாளரை வாழ்த்து பேசுவேன். எனக்கும் மாவட்ட செயலாளரை பற்றி தெரியும், அவருடைய களப்பணி எனக்கு தெரியும் என்று அவரை வாழ்த்து பேச விருப்பமுள்ளவர்கள் தங்களது பெயரை பதிவு செய்து கொண்டு ஒரு 2 நிமிடம் அவரை வாழ்த்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். தங்களது பெயரை சொல்லலாம். நான் மாவட்ட செயலர் வாழ்த்து பேசுகிறேன் என்கின்றவர்கள் தங்களை பெயரை சொல்லிவிட்டு அவர்களுக்கு 2 நிமிடம் வாய்ப்பு வழங்கப்படும். சிறப்பான இந்த பிறந்தநாள் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வருகை என வரவேற்கிறேன். நன்றி. ராணிப்பேட்டை அரசு வைக்கப்பெறும் ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பாளர் திரு சந்திரன் அவர்கள் 2 நிமிடம் மாவட்ட செயலாளரை பற்றி பேசுவார். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த விழாவினுடைய கதாநாயகன் மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை தோழர் முத்து அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அக்கா பேருடைய சுந்தராசிரியர் அவர்களை வரவேற்கின்றோம். அனைத்து தோழர்களும் கட்சியோட அனைத்து தோழர்களுக்கும் என் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எளிய மனிதனுடைய பிறந்தநாள் விழா நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு கள்ளக்கபடமற்ற ஒரு எளிய மனிதன், யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இழைக்காத அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பரித்தரும் எழுத்தாளர் மதிப்பிற்குரிய அமரேசன் அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்து வழங்குகிறார். மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் இன்றைய நிகழ்வின் நாயகனாக இருக்கின்ற அருமை சகோதரர் முத்துவுக்கும் அவருடைய இணையருக்கும் என்னுடைய இந்த இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நிமிடங்களில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் இடம் சார விரும்புகிறேன். எந்த ஒரு அரசியல் இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சமூக பணியாளராக இருந்தாலும் சரி, கள பணியாளராக இருந்தாலும் சரி, கட்சியில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய உழைப்பை கொடுத்து வளர்ச்சி அடைந்த நிலையை நோக்கி சமூக தொடர பார்க்கிற அவரை வெற்றியடை செய்வது நம்முடைய பொறுப்பு, கடமை. நன்றி. அடுத்தபடியாக அரசு ஐக்கிய பேரவையின் மாவட்ட துணைத் தலைவர் திரு சொக்கலிங்கம் அவர்கள் 7 நிமிடம் வாழ்த்து வழங்குகிறார்கள். மதிப்பிற்குரிய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தம்பி முத்து அவர்கள் பார்த்தீங்கன்னா எளிமை, நேர்மை, உண்மை, அன்பு இந்த 4ற்கும் கட்டுப்பட்டு நடப்பவர். அவர் நினைத்திருந்தால் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். ஆனால் நான் சிறு வயதிலிருந்தே முத்துவை சின்ன வயசுலேருந்தே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய குணம் இதுவரை மாறவே கிடையாது. அந்த சின்ன வயசுல நான் எப்படி பார்த்துனோம், உண்மையாகவும் அன்பாகவும் நேர்மையாகவும் யாரையும் கெடுக்காமலும் எந்த கெடுத்து குடிச்சதாக்காமலையும் நல்லதுக்கு மட்டும்தான் அவர் துணை நிற்பார். நல்லவர்களோடு மட்டும்தான் பழகுவாரு. நல்லவர்களும் அவரோட இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்க என்ன பொறுத்தவரை. அதனால அவருடைய இந்த விடுதலை சிறுத்தைகள் ஆணில வளர்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர். அவர் ஆரம்ப காலங்களில் இருந்தே கட்சியை வளர்த்து இன்று நம்ம தேர்தலில் 2 எம்பிகளை பெற்று அடுத்தது அரசியல் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம். இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வேற ஒரு கட்சியை நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு அவங்க நம்மள கம்பேர் பண்ற அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிறோம். அவருடைய உண்மை, நேர்மை, உழைப்பு அதை ஃபாலோ பண்ற நம்முடைய தம்பியுடைய முத்து அவருடைய பிறந்த நாளுக்கு நம்ம இவ்வளவு பேர் அவரை வாழ்த்து வந்துடுறீங்க. அவர் கட்சியிலேயே அவருக்கு ஒத்துழைப்பு, உண்மையான அன்போட ஒத்துழைப்பு அளிக்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொண்டு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முத்து. நன்றி. சாரி, டிஐடிசியின் காந்தி அவர்கள் முத்து என்கின்ற முத்தமிழின் பிறந்தநாள் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட, மாநில, நகர, ஒன்றிய பொறுப்பாளர் அனைவர்களையும் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நமது மாவட்ட செயலாளர் என்பது இங்கே குறிப்பிட்டபடி ரொம்ப எளிமையானவர், எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர், எல்லா நேரத்திலும் அவரை சந்தித்து பேசக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனைன்னு சொல்லும் போது நாங்க ஒரே ஒரு போன் மட்டும் தான் பண்ணோம். நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு வாங்க அப்படின்னு.
அடுத்த செகண்டே பணிமனைக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்வு கண்டு அதை சரி பண்ணி கொடுத்தவர் தோழர் முத்து இருக்கிறார். இந்த மாதிரி எல்லா போராட்ட களத்திலும் அவர் நின்று அதற்கான வியூகத்தை அமைத்து வெற்றி கண்டிருக்கிறார். அவருக்கு அறிஞர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பழப்பெயர் சட்டத்தின் சார்பாக பழப்பெயர் உரிமையாளர் சட்டத்தின் சார்பாக சங்கர் அவர்கள் 2 நிமிடம் வாக்குறுதி. நான் எழுதிய சட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்படவையானால் நான் எழுதிய சட்டத்தை எரிக்கும் தாங்க மாட்டேன். அண்ணல் அம்பேத்கர் என கூறி பேச வருகிறேன். வணக்கத்துக்குரிய முத்தமிழ் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கு பிறந்தநாள் விழா. இந்த விழா சாதாரண விழா இல்லை. கிட்டத்தட்ட பல வருகைகளை சந்தித்து ஏன்னு கேட்டா ஆறுல வந்து பழக்கடை இருக்குது இல்லையா, இந்த ஜெனரல் மேவர் மேல இருந்தாங்க, டிஎஸ்பி இருந்தாங்க. அந்த பழக்கடை அப்புறப்படுத்த சொல்லி பல போராட்டம், ஒரு போராட்டம் 2 போராட்டம் இல்லை, கிட்டத்தட்ட 25 வருகைகளை இருந்தாலும் பதிவு செஞ்சு யார் பேர்ல மாவட்ட செயலர் முத்தவர் பேர்ல 25 வருகைகளை பதிவு செய்து இன்னைக்கு 125 குடும்பங்கள் இன்னைக்கு அதாவது உணவு இருக்க இடம் படுக்க பாயின்னு சொல்லுவாங்க. அதாவது 125 குடும்பத்திற்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்றி தந்த வணக்கத்துக்குரிய ஐயா முத்தவர்களுக்கு பேரவையின் மாநில குழு தலைவர் பி. ஜெகன் அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் துணைத் தலைவர் ராஜகோபால் அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த அன்பு சகோதரர் முத்து அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு தலைமை பொறுப்பணியேற்று நடத்தி கொண்டிருக்கும் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களை வரவேற்பு நல்கிய அன்பு சகோதரர் திருமால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களை, அரசு ஐக்கியபேரவையுடைய மாநில மாவட்ட தலைவர் வெல்ரவி அண்ணன், மாவட்ட துணைத் தலைவர் சொக்கலிங்கம் ரகு அவர்களை, எங்கள் வாழ்த்துறை வழங்கத்தில் வருகின்றிருக்கும் கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளரை, மைய மாவட்ட செயலாளர் வளர்மதி அவர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கட்சியில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து நமது முத்து அவர்கள். சிறப்பாக பணியாற்றுகிறது சொன்னால், இந்த கட்சிக்கு பணியாற்றுகிறது சொன்னால் அவர் அந்த பெருமைக்குரிய பாராட்டுக்குரிய அவருடைய துணைவர். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆத்மாவின் வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெண் ஒன்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அவர் துணையார் அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த கட்சிக்கு தினம் உழைத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த சமூகத்துக்கு தன்னுடைய அர்ப்பணித்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு சகோதரர் கல்வி செல்வங்கள் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களை பெற்று நீங்கள் பல்லாயிரத்து ஆண்டுகளும் நலமுடன் வளமுடன் வாழ்வாங்க வாழ நன்றாக வாழ்த்தி என்னுடைய தேவையின் சார்பாக என்னுடைய அரசு நான் சார்ந்த அரசுரைக்கு சார்பாக நெஞ்சார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். விவசாய தொழிலாளர்களுடைய மாவட்ட ஆட்சியாளர் அனக்காவூர் பூபாரன் அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்து வழங்குகின்றோம். நம்ம எல்லாம் மனிதர்களாய் திறமை வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாட்டுகளை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு தமிழக அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்கும் விடுதலைக்காக முதல் குரலாக கொடுக்கின்ற எழுச்சி தமிழர்களுடைய போர்ப்படை தளபதி அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் முத்து என்கிற முத்தமிழ் மாவட்ட செயலாளர் பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து
25 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு நான் பயணப்பட்டிருக்கின்றேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூகம் விடுதலைக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் தொடர்ந்து போராடி பல்வேறு வழக்குகளை பெற்றுள்ளார். அவரை வாழ்த்துவதில் பெருமை கொள்கின்றோம். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. அவர்களை மேடைக்கு வருகின்றோம். தேனூர் ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ் அவர்களையும், கண்ணமாலம் நகர செயலாளர் மதன் அவர்களையும், தருமராஜ் அவர்களையும், பாலசுப்ரமணியன் அவர்களையும் மேடைக்கு வருகின்றோம். அடுத்தபடியாக அரசு ஐக்கியத்துடைய மாவட்ட தலைவர் ரகு அவர்களை 2 நிமிடம் வாழ்த்து வாழ்த்துகின்றோம். சிறுத்தைகளின் திருவிழா செந்தமிழுக்கு பொன்விழா எழுச்சி தமிழரின் கனவு நிறைவேறிய இந்த ஆண்டு நம்முடைய மாவட்ட செயலாளர், திருவண்ணாமலை மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் அருணி சகோதரர் முத்து, மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் முத்து அவர்களின் பிறந்த நாள் விழாவினை பங்கேற்ற அத்தனை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இயக்கத்தின் வளர்ச்சி, இயக்கம் ரோஜா மீது படுகை அல்ல, முள் மீது நடந்து வந்த பாதைகள். சிந்திய ஒவ்வொரு ரத்தத்துக்கும் இன்றுதான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். அடிமைத்தனம் என்பது அங்கத்தின் ஒரு அவயம் என்றிருந்ததை புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய எழுத்துக்களால் எழுதி வைத்ததை ஒவ்வொரு இல்லத்திலும் கொண்டு சென்றவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எழுச்சி தமிழர் அவர்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு ஒன்றியத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும் தனது முகாம்களையும் அந்த கொள்கைகளை இட்டு சென்ற ஒவ்வொரு சிறுத்தைகளையும் இங்கே தளபதியாய் விளங்குகின்ற நம்முடைய மாவட்ட சகோதரர் முத்தமிழ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இளையர் அவர்களுக்கும் தமிழ் விழா மேற்கொள்ளும் பன்னாட்டு வாழ்க்கை விழா வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பிறந்தநாள் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்து என்ற முத்தமிழ் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் வாழ்த்த வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமா 2 நிமிஷம் தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கவி வரிகளை ஒரு 2 நிமிடம். நான் கண்ட முத்தமிழ். முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். ஆனால் நான் கண்ட முத்தமிழ் இயல் என்பது அரசியல், இசை என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாடகம் என்பது போராட்டம், ஆர்ப்பாட்டம், பிரச்சனைகள். முத்து திருமா, தலைவர் திருமா எனும் கடலிலே கண்டெடுத்த முத்து. திருவண்ணாமலை மாவட்ட, மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு நீயே சொத்து. உங்களை நம்பி இருக்கும் சிறுத்தைகளுக்கு நீயே ஊட்டச்சத்து. நாங்கள் உங்களோடு பயணிப்பதால் எங்களுக்கு தனி கெத்து. நன்றி. சார்பாக தருமராஜ் அவர்களை வாழ்த்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிறந்த நாள் காலம்
எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்து அவர்களுக்கு முத்துக்கு ஈடு முத்து தான், தங்கத்துக்கு ஈடு தங்கம் தான். அருமையான என்னுடைய மாவட்ட செயலாளர் பல்லாண்டு காலம் வாழ்த்து வருகை தந்துள்ள போலூர் ஒன்றியத்தில் வருகை தந்துள்ள அனைவரையும் வாழ்த்து திருவண்ணாமலை மேற்கு மைய மாவட்ட செயலாளர் அக்கா வளர்மதி அவர்களையும் அரசுமொழி ஐக்கிய பேரவையின் அண்ணன் வெள்ளு அவர்களையும் ஆகியோர்களையும் மாவட்ட துணை தலைவர் அண்ணன் ராஜகோபால் அவர்களையும் என்னோட வருகை தந்துள்ள ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர் அனைவரையும் போலூரின் சார்பில் முத்தானவர்கள் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான ஒரு நபரை நினைவு கூற விரும்புகிறேன். முத்து விடுதலை சிறுத்தைகளின் சொத்து. இந்த வார்த்தையை எங்களின் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு மோகன் அவர்கள் வாயிலிருந்து போன தடவை இந்த ஏற்பாட்டின் போது அவர் இருந்தார். தற்போது அவர் நம்முடன் இல்லை. இந்த முத்துருடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ராகுலுடைய வளர்ச்சி மாதிரி. தேசிய காங்கிரஸ் ராகுலுடைய வளர்ச்சி எப்படியோ அது போலதான் நம்முடைய முத்துருடைய வளர்ச்சி. நாடே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. பிஜேபி எப்படி முறியடிக்க முடியும், பிஜேபியை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு மிகப்பெரிய சக்தியாக பிஜேபி வளர்ந்து வருகிறது, இது நாட்டிற்கு சரியல்ல அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நேரத்திலே தனி ஒரு மனிதனாக இப்ப பிஜேபின்றது தனி ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பஜ்ரங்கதள், RSS, நிறைய துணை அமைப்புகள், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் தான் அவங்களுக்கு பலமே கிளைகள் மாதிரி இருப்பாங்க. அவங்களால ஒன்று கூடிதான் தனித்தனியா அவங்களோட செயல்பாடு இருக்கும். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கும். RSS மாதிரி வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சு அந்த கட்சியை அவங்க நிலைநிறுத்துறாங்க. ஆனா ராகுலுக்கு கீழே இருக்கிற காங்கிரஸ்காரங்க அப்படி வேலை செய்யறாங்கன்னா இல்ல. அப்படி இருந்தும் தனி ஒரு மனிதனாக இன்னும் எல்லா மக்களுடைய மனசிலும் இடம் பிடிச்சிருக்காரு நம்ம ராகுல். அது போலதான் மொத்தம் இன்னைக்கு எல்லார் மனதிலும் இடம் பிடித்த ஒரு எளிமையான ஒரு மனிதர் யார் என்றால் இந்த முத்து தான். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முத்து எப்படி இருந்தாரோ அதே இன்னைக்கு மாவட்ட செயலாளர் ஆன பிறகு கூட நம்ம போய் பார்க்கும்போது ரொம்ப எளிமையான வாங்க உட்காருங்க, அவர் இடத்த எனக்கு விட்டுட்டானா உட்கார நீ உட்கார நான் நினைக்கிறேன் வாக்குல பக்கத்து சீட்ல உட்காரப்பட. இந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதரை பார்க்க முடியாது. இவங்க தான் மக்கள் தலைவர். இவங்களுடைய வளர்ச்சி தான் நமக்கு தேவை. ஒரு தலைவரை எளிதாக நம்ம பார்க்க முடியும், எளிதா பேச முடியும். ஒரு தலைவர் கிட்ட இருக்கிறதுக்கே பயமா இருக்குது அப்படின்னா அந்த தலைவர் லாய்க்கு இல்லாத தலைவர். நமக்கு ஒரு சிறந்த தலைவர் கிடைத்திருக்கிறார். நம்ம முத்து அவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். அடுத்து MLA ஆகணும், MP ஆகணும். அது வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. திருவண்ணாமலை மாவட்ட தலைவரும் மாநிலங்களும் அரசுடைய ஐக்கிய குழுவை வளர வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறதான வேல்தேவி அவர்கள் வாழ்த்துகிறார். அவையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இன்றைக்கு 30 விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை தோழர் மாவட்ட செயலாளர் முத்து அவர்களுக்கு இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது அண்ணன் அவர்கள் DPI என்ற அமைப்பை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மக்களுக்காக, இந்த மக்களின் விடுதலைக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அன்றைக்கு சின்ன வயசிலிருந்து இந்த இயக்கத்தை எப்படி உழைத்தாரோ
அந்த உழைப்பிற்கு அவருக்கு அங்கீகாரம், மாவட்ட செயலாளர் என்ற அங்கீகாரம் இந்த ஆண்டுதான் கிடைத்தது. அதே போல அவருடைய இந்த பிறந்த நாளில் அவருக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்பது உண்மை. என்றைக்கும் தோற்காது, உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக நேர்மையாக அனைத்து தோழர்களையும் அரவணைத்து செல்கின்ற அன்பானவராக, அரசு ஊழியர்களையும் எந்த ஒரு பிரச்சனைகள் எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் அவர் எங்ககிட்ட ஆலோசனையும் பெறுவாரு. எங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் ஏற்படுகின்ற போது அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம். அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடி குரல் கொடுக்கின்ற அருமை தோழர் அவர்கள் இந்த நேரத்தில் முப்பெரும் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவரு நம்ம கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அதே போல அவருடைய பிறந்த நாள். இன்னொன்று அண்ணன் 2 பேர் நமக்கு எம்பியாக கிடைத்திருக்கிறார்கள். இது நமக்கு ஏற்கனவே நம்மளுக்கு 7 எம்பி ரிசர்வ் தொகுதி இருக்குது. அடுத்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் அது 7 எம்பி ஆகணும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு 42 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நாம் நினைச்சா 42 பேரும் நம்ம தான். 42 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது, அண்ணா திமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது. நம்முடைய துணை இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. அந்த 42 நம் பொது தொகுதி, நம்மளுடைய ரிசர்வ் தொகுதியை நாம் வெல்ல வேண்டும் என்பது அதை நம்முடைய அண்ணன் இடத்தில் நம்முடைய உழைப்பை, நம்முடைய வாக்கு வங்கியை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அண்ணனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த முப்பெரும் விழாவை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்கள் மார்க்கெட் ரமேஷ் அவர்களே, சிறுத்தை சரவணன் அவர்களே, இந்த நிகழ்விலே உரையாற்றி அமைந்திருக்கின்ற வர்கீஸ் அவர்களே, அரசு ஊழியர் ஐக்கிய பேருடைய மாவட்ட துணை பொறுப்பாளர்கள் திரு ராஜகோபால் அவர்களே, திரு ரகு அவர்களே, சொக்கலிங்கம் அவர்களே, இங்கு திரளாக திரண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொறுப்பாளர்களே, அரசு ஊழியர் ஐக்கிய பேருடைய சட்ட ஆலோசகர் அருமை சகோதரர் ஜீவக சாமி அவர்களே, ஆரணி வட்டக்கிளையிலிருந்து பெருமளவில் இங்கு அரசு ஊழியர்கள் வந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு பேரையும் கூற இயலாது. அதோடு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய பொறியாளர் பணியாளர் பேரனுடைய மாநில தலைவர் திரு ஜெகன் அவர்களே, மைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரி வளர்மதி அவர்களே, முத்து அவர்களுடைய மூத்த சகோதரர் அவர்களே, மற்றும் இன்னும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அருமை சகோதரர்களே, ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், என்னோடு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலைப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் சந்திரன் அவர்களே, பெயர்கள் விருப்பட்டிருந்தால் பொறுத்திருமாறு கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்து அவர்களுக்கும் எனக்கும் ஒரே வயதுதான். ஆனால் எனக்கு வயது 62. அந்த வயது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 2 பேருமே நுழைந்த வயது. 2001ஆம் ஆண்டு முதன்முறையாக எங்களுடைய கிராமத்தில் குடியேற்றும் போது ஒரு மைக்கை கொடுத்து முத்தை பேச வைத்தேன். அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக இந்த முத்து அவர்கள் மாவட்ட செயலாளர் ஆகியிருக்கிறார். நேற்று வரையில் இந்த விழாவை நடத்தவில்லை என்று கூறியிருந்தார். அது மிகுந்த பெருத்த வருத்தத்தை உண்டாக்கியது. ஒரு மாவட்ட செயலாளர் முதன்முறையாக மாவட்ட செயலாளராக இந்த மாவட்டத்தில் தலைவர் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அவருக்கு முதலாவதாக ஒரு பிறந்த நாள் விழா வருகிறது.
அதை நடத்தியே தீர வேண்டும் முத்து என்று நாங்கள் கட்டாயப்படுத்தினோம். நேற்று 4 மணிக்கு தான் அவர் இறுதி முடிவு எடுத்தார். ஏன் என்று சொன்னால், ஒரு அரசியல் இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கத்திற்கு முத்து மாவட்ட செயலாளராக மட்டுமல்ல, இந்த மாவட்டமே அறியக்கூடிய ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் என்பது அவரை மட்டும் சார்ந்தது அல்ல, இந்த கட்சியினுடைய ஒரு அங்கீகாரமாகும். அந்த அங்கீகாரத்தை நீங்கள் நடத்திய தீர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். நாங்கள் 5 மணிக்கே இந்த அரங்கத்திற்கு வந்து விட்டோம். முத்து அவர்கள் வரும்போது பட்டாசு வெடித்து அழைத்து வந்தார்கள். இந்த சமூகம் யார் யாருக்கோ பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருந்த சமூகம். எவன் எம்எல்ஏ ஆனாலும் இந்த சமூகம் பட்டாசு வெடிக்கும், எவன் எம்பி ஆனாலும் இந்த சமூகம் பட்டாசு வெடிக்கும், எவன் முதலமைச்சர் ஆனாலும் இந்த பட்டாசு வெடிக்கும், எவன் ஜெயிலுக்கு போனாலும் இந்த சமூகம் அழுவும். ஆனால் இந்த சமூகத்துக்கு என்று பட்டாசு வெடிப்பதற்கோ அழுவதற்கோ நாதியற்று கிடந்த இந்த சமூகத்தை இன்று உச்சத்தில் நிறுத்தியிருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள். நேற்று நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கும் போது ஏறக்குறைய 300-400 சிறுத்தைகள் ஒரு இண்டிகோ விமானத்தில் சென்றிருக்கிறார்கள். நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். வந்தவாசி பகுதியிலே நண்பர் இனியவன் அவர்களுக்கு அந்த இண்டிகோ விமானத்திலே பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறார்கள். தம்பி ரமேஷ் அவர்கள் கேட்க வெட்டி கொண்டாடுகிறார். இதெல்லாம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாடாளுமன்ற வளாகத்திலே நாம் எல்லாம் செல்ல முடியுமா? சென்ற 5 ஆண்டுகளுக்கு முன்பு எழுச்சி தமிழர் பதவியேற்ற போது நான் சென்றிருக்கிறேன். நாடாளுமன்ற வளாகத்தில் அவர்களோடு அமர்ந்து புகைப்படம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு பட்டியலின சமூகத்தவர்கள் ஒரு நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ள நுழைய முடியுமா? அத்தகைய அங்கீகாரத்தை எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நன்றி பாராட்ட வேண்டாமா? இந்த சமூகம் அவரை தூக்கி கொண்டாட வேண்டும் அல்லவா? இன்னும் சேரிகள் திராவிட கட்சிகளின் பின்னால் அணிவகுத்துக் கொண்டிருக்கின்றன. எந்த கட்சிகள் நம்மை அடிமைகளாக வைத்திருக்கிறார்களோ அந்த கட்சியை தூக்கு பிடிக்கும் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அவமானம்! ஒரு சேரியிலே 67 மக்கள் மடிந்திருக்கிறார்கள் கள்ளச்சாராயத்தை குடித்து. எங்காவது ஒரு பார்ப்பன சமூகம் மடிய முடியுமா? எங்காவது ஒரு மார்வாடி சமூகம் அவ்வாறு மடிய முடியுமா? ஏன் சேரியில் மட்டும் சாராயம் இருக்கிறார்கள்? ஏன் சேரியில் மட்டும் கஞ்சா இருக்கிறார்கள்? ஏன் என்று சொன்னால், இந்த சமூகம் விடுதலை பெற்றுவிடக் கூடாது, இந்த சமூகம் அரசியல் அங்கீகாரம் பெற்றுவிடக் கூடாது, இந்த சமூகம் அதிகாரத்தை பங்கு போட்டுவிடக் கூடாது என்பதில் அதிகார வர்க்கங்கள் கவனமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் இது போன்ற நிகழ்வுகளை நாம் ஏற்படுத்தி நம்முடைய மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும். எப்படி இவ்வளவு மக்களை திரட்ட முடியும்? அது ஒரு காரணி தான் முத்து அவர்களுடைய பிறந்த நாள் விழா. அந்த விழா சாதாரணமான விழா அல்ல, அது ஒரு எழுச்சி விழாவாக இருக்க வேண்டும் என்றுதான் முத்து அவர்களை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு முப்பெரும் விழாவாக நடத்தியிருக்கிறார். இந்த நேரத்தில் முத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு உறவுகளே, இங்கிருந்து செல்லும் போது ஒவ்வொரு கிராமம் ஏதோ பிறந்தநாள் விழா முத்துக்கு ஏதோ முத்து அவர்களுக்கு மட்டும் சால் அணிவித்து செல்லும் விழா அல்ல. இந்த செய்திகளை தலைநிமிர செய்ய வேண்டும். இந்த செய்திகளில் பறக்கக்கூடிய மாற்று கட்சி கொடிகளையும் குறிப்பாக நாம் தமிழர் கொடிகளையும் வெட்டி வீழ்த்த வேண்டும். அதுதான் அரசியல் அங்கீகாரமாக இருக்க முடியும். ஏதோ சால் அணித்து விட்டு நாம் வாழ்த்து சொல்வது அல்ல. நமக்கான அரசியல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. எதிர்காலம் நம் கையில் தான். இன்று 2 எம்பிகள் மட்டுமல்ல, நாளை சகோதரர் சுந்தர் சொன்னது போல 7 எம்பிகளும் நாம இருக்கலாம், 44 எம்எல்ஏக்களும் நாம இருக்கலாம். அதற்கான உழைப்பு நீண்ட காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் அரசு ஊழியர் ஐக்கிய பிரிவை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தேர்தலிலே 15 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக வழங்கியிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நினைத்து பாருங்கள், ஒரு பட்டியலின சமூகம் ஒரு 15 லட்சம் ரூபாய் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கிவிட முடியுமா? ஒரு கட்சிக்கு ஒரு காரை வழங்க முடியுமா? இதுதான் நம்முடைய வளர்ச்சியாக இருக்க முடியும். அரசு ஊழியர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கட்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல குழு அரசியல் இருக்கிறது.
அதையெல்லாம் உதறி தள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா அரசியல் கட்சியிலும் குழு அரசியல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய குழு அரசியலை மட்டும்தான் மாற்று கட்சிக்காரன் பெரிதுபடுத்துகிறார். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய பயணம் நீண்ட நாள் பயணமாக இருக்கிறது. இந்த முப்பெரும் விழா என்பது முத்துனுடைய பிறந்த நாள் விழா மட்டுமல்ல, நம்முடைய கட்சிக்கு 30 ஆண்டு கால உழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. 30 ஆண்டு கால உழைப்பிற்கு 2 எம்பிக்கள் கிடைத்திருக்கிறார்கள், 4 எம்எல்ஏ கிடைத்திருக்கிறார்கள். அதில் 2 எம்எல்ஏக்கள் பொது தொகுதி எம்எல்ஏக்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். SS பாலாஜி அவர்கள் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். யாருக்காக குரல் எழுப்புகிறார்? நமக்காக குரல் எழுப்புகிறார். ஆலூர் சானவாஸ் ஒரு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர். யாருக்காக குரல் எழுப்புகிறார்? ஆனால் 42 தொகுதியிலே ஜெயித்து சென்றிருக்கக்கூடிய அடிமைகள் யாருக்காக குரல் எழுப்புகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிமைகள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களை விரட்டும் வரையில் நமக்கு உறக்கம் இல்லை என்பதை நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு சென்று கொண்டு சேரிகளை வெறியும் ஓட்டு போடும் ஒரு கூட்டமாக, சேரிகள் வெறியும் ஓட்டு பொறுக்கும் ஒரு கூட்டமாக, பிரியாணிக்கும் சாராயத்திற்கும் அடிமையாக வைத்திருக்கும் கூட்டமாக இல்லாமல் அவர்கள் விழிவு பெற்ற சமூகமாக நாம் மாற்றியாக வேண்டும். அது உங்களை போன்றவர்களின் கைகளிலும் எங்களை போன்றவர்களின் கைகளிலும் தான் இருக்கிறது என்பதை கூறி சகோதரர் முத்து அவர்களுக்கு அவர்களுடைய துணைவியாருக்கும் அவர்கள் துணைவியாரை உண்மையில் பாராட்ட வேண்டும். அவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர். நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சமூகத்தை சார்ந்தவர் இல்லை, இருந்தாலும் விடுதலை சிறுத்தையாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கணவருக்கு இணையாக அவர்களுக்கும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரின் சார்பாக வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சமூக நல்லிணக்க பேருடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் துணை செயலாளர் சரி இருக்கு, மாநில ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குல்ல. 2 நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கிறோம். ஆரணி முத்து திருவண்ணாமலை மேற்கு மாவட்டத்தின் சொத்து மதிப்பிற்குரிய முத்து அவர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகளுக்கும் மாற்று கட்சியினருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று ஒரு 4 மணி இருக்கும் புத்தருக்கு போன் பண்ணி நாளைக்கு பிறந்தநாள் விழா மண்டபத்தில் வைக்கணும்னு சொல்றாங்க, நீங்க ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, மண்டபத்தில் வைக்கலாமா இல்ல வேணாமான்னு தெரியலன்னு சொன்னார். நான் உடனே சொன்ன மண்டபத்தில் வைங்கன்னு சொன்னேன். நைட்டு 8 மணிக்கு எனக்கு தமிழ் போன் பண்ணி நான் நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்கண்ணா அப்படின்னு சொன்னார். நான் தமிழ்கிட்ட சொன்னேன், தமிழ் மாவட்ட செயலாளரா இல்லாத போது ஊர்வலமா வந்தோம், ஊர்வலமா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா நம்ம எல்லாருக்குமே சொல்லலண்ணா, எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். முத்துவுக்கு என்று தனிப்பட்ட ஒரு படை எப்பவுமே உண்டு, முத்துவுக்கு தனிப்பட்ட படை எப்பவுமே உண்டு. ஏன்னா முத்துவுக்கு எப்ப போன் பண்ணி எங்க கிராமத்துல பிரச்சனை, எங்க கிராமத்துல ஒரு இழப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா டூவீலர் எடுத்துக்கிட்டோம், டூவீலர் எடுத்துக்கிட்டோம் இல்ல பஸ்ல ஏறி கூட வந்துருவார் முத்து. களப்பணினாலே உடனடியா அந்த கலந்துற முத்து. அந்த முத்துவுக்கு கண்டிப்பா கூட்டம் வரும். நீ வாட்ஸ்அப்ல போட்டால வரும், போடுறதுனால வரும், பேரணி வைக்கலாம், ஊழலமா வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு சூழல் கிட்டத்தட்ட 500 இருக்கு, நான் நடக்க மாட்டேன் பெரும்பாலும். ஆனாலும் நான் வந்தேன், கூட்டத்தை பார்த்த உடனே தம்பி கூப்பிட்டு தம்பி என் வண்டியை எடுத்துக்கோ அது நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆர்வம் தானா வந்துச்சு. கொடியில பார்த்து கொடியில் பஜார்ல பார்த்துன்னு சொன்ன உடனே ஒரு தனிப்பட்ட ஆர்வம் வந்துருச்சு. நான் யாரையும் நடந்து ஓடுவார், நான் மட்டும் அந்த மாதிரி எத்தனை பேர் ஓடுவாங்க ஓடுவாங்க. ஆனா இந்த முத்து ஒரு புதுவா மேற்கு மாவட்டத்தில் ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு பயன்படுத்த தெரியல. முத்துவ உண்மையை உங்களுக்கு பயன்படுத்த தெரியல. எந்த நிகழ்வா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும், எந்த ஒரு வகை பட்டியல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க தெரிஞ்சாலும்
ஆதிக்க சாதியினர் பாதிக்கப்படுறான்னு தெரிஞ்சா கூட முத்துக்கிட்ட தகவல் சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துல கண்டிப்பா முத்து நிற்பார். நாங்க ஆரம்பத்துல வந்து நம்முடைய மதிப்புக்குரிய வழக்கறிஞர் ஜீவன் வந்து அப்ப வந்து ஒரு ஸ்டூடெண்ட். அப்ப நாங்க போகும்போது முத்து கூட போட்டுப்போம். ஆரணி பகுதியில முகாம் அமைக்க போகும்போது முதல் மாமல்லூர்ல, 2வது அத்திமலைப்பட்டுல, 3வது ஹவுசிங் போர்டுல. அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா விடுதலை புலிகள் விடுதலை சிறுத்தைகள் ஒண்ணு என்னை கூட்டு மாட்டி வைப்பாங்கயா அப்படின்னு கேட்டவங்க நான் சிறுத்தன் காரணத்தையும் சுத்திட்டு இருக்காரு. நீங்க நான் எத்தனை வருஷம் அதே நம்ம சுத்திட்டு இருக்கேன். நீ வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒண்ணு என்ன மாட்டி வைப்பாங்கன்னு கேட்டார். நீங்க காலத்துக்கு சிறுத்தைன்னு சொல்ற அதை சொல்ற தகுதி உங்களுக்கு இல்லை. நான் நேரடியாக பேசியிருக்கிறேன். அதான் அதே போல மாவட்ட துணைப்பாளர் சார்லஸ் அவர்களை வேலைக்கு அளிக்கின்றோம். நகர செயலாளர் சஞ்சய் அவர்களை வேலைக்கு அளிக்கின்றோம். பணியாற்றிட்டு இருக்கேன். அப்போ நம்முடைய சார்லஸ் சொன்னதை ஞாபகம் வச்சிருக்கேன். சார்லஸ் கிருஷ்ணகுமார் முத்துக்குமார் வருவாங்க. அவன் நிக்க வச்சு கட்சி கூப்பிடுறதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் தான் பேசிட்டு இருப்பேன். அப்ப என்ன பேசுறேன் நான் என்ன சொல்ல வச்சுருவேன். கட்சி வர இயக்கம் வர ஆளுநர் நடப்பாங்க. அதெல்லாம் முத்து வந்து முத்து சார்லஸ் கிருஷ்ணகுமார் 3 பேர் வந்து ஆளுநர் கட்சி வரன்னு சொல்லிட்டு இங்க என்கிட்ட கால் கொடுத்து பேச மாட்டாங்க. ஆனா தலைவர் வராது வந்து ஆற்காடு வந்து போட வந்தாங்க. தலைவரோட பேச்சு கேட்டு அந்த பேச்சில் ஈர்த்து வந்தாதான் இந்த 3 பேருமே அவங்க அந்த தலைவரோட வார்த்தைகள்ல அந்த வார்த்தைகளை ஈர்க்கப்பட்டு அதை வந்து இங்க ஆணி விதைச்சு அதை பயிராகி இந்த அறுவடையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய முக்கிய அவர்களின் இந்த முப்பெரும் விழா நம்முடைய கட்சி அங்கீகாரம், அரசியல் அங்கீகாரம் பெற்றுச்சு. அரசியல் அங்கீகாரம் பெற்றுச்சுன்னா அது ஒரு சின்ன உதாரணம். நீ வரும்போது பெரும்பாலும் பட்டாசு வெடிச்சா அந்த பக்கத்து கடையில் என்னன்னா கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சுக்கோ பக்கத்துல வெடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ யாருமே அங்க வெடிப்பா அப்படின்னு சொன்னாங்க. கண்டி அந்த பட்டாசை தொலைவா திரும்ப யாரும் சொல்லல. அவங்க அங்கீகாரத்தை வந்து அந்த அங்கீகாரம் அவங்க ஏற்றுறாங்க. முத்து சொல்லிட்டே இருக்கலாம். நேரம் கலந்து விடுவாங்கக்கா. நம்முடைய மாவட்ட செயலாளர் இந்த மேற்கு மாவட்டத்தின் பொக்கிஷம் முத்து அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுவது. நன்றி, வணக்கம். மாவட்ட பொருளாளர் ஜெய்சங்கர் அவர்கள் மாவட்ட செயலாளரை வார்த்தை பேசுவார். எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். அதாவது அண்ணா வந்து நேற்று வந்து ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன பண்ண நாங்கள் பேசிட்டு அவர் வீட்டில் இருந்தார். நிகழ்ச்சி பண்ணலாமா வேணாமன்ற ஒரு குழப்பத்தில் அவருடைய பலம் வந்து எனக்கு தெரியும். அவர் சொன்னா ஒரு ஹவர்ல இப்படி சொன்னாங்க நம்ம இவ்வளவு பேர் கூட்ட முடியும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதனால அந்த நிகழ்ச்சி என்னத்துக்கு சும்மா அந்த மாதிரி டைம்ல அந்த இதுல வந்து ஒரு 50 பேர் செத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம். வாடா பரவாயில்ல பரவாயில்ல வாடாங்க. நீங்க சும்மா இருக்கும்போது வந்து இவ்வளவு பேர் கூட்டக்கூடிய ஒரு சும்மா கொஞ்ச நேரத்தில் கூட ஒரு 500 பேர் 1000 பேர் கூட திரட்டக்கூடிய ஆட்டோமைப்படுத்த வந்தீங்க. இந்த ஒவ்வொரு விழாவை நம்ம இந்த கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். உங்களோட பிறந்த நாளும் வந்துருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம இது வந்து சிறப்பா பண்ணணும். தலைவரும் வந்து நீங்க சட்டசபையில பொறுப்பேற்றுக்கிறார். இந்த நிலைமையில வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ண முடிவு பண்ணிருக்கிறோம். அப்படி சொன்னாரு என்கிட்ட பெருமை வேணாலும் வந்து விடக்கூடாது, நீங்க பண்ணுங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் எவ்வளவு சொன்னாரு. நம்ம நிகழ்ச்சி பண்ணலாம் வாங்க அவர் சொல்லும் போது நம்ம நிகழ்ச்சி பண்ணலாம். நாடு தமிழ் கூட இருக்கிற பொறுப்பாளர்கள் அத்தனை பொறுப்பாளர்களும் நிச்சயமா சொல்றேன். இந்த ஒரு நாள்ல நேற்று நாங்கள் 5 மணிக்கு தான் வந்து பிரஸ்லயே போய் உட்காந்தோம். அத்தனை பொறுப்பாளரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பா, அதாவது எல்லாம் திணறக்கூடிய அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த அத்தனை நகர, ஒன்றிய, மாவட்ட அனைத்து நிர்வாகம், அரசு ஊழியர் எல்லாருக்கும் முதல்ல
இந்த நிகழ்ச்சி சிறப்பா அமையறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து தொழில்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி கூற ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த இறுதிக்கு நம்ம முத்து எப்படின்னா ரொம்ப எளிமையானவர். நான் வந்து ஒன்றிய அமைப்பாளரா ஆரம்ப கட்டத்திலிருந்து நான் வந்து கட்சி தொடங்கத்துக்கு மட்டும் இந்த பகுதியில இருந்து கட்சி இது பண்றதுக்கு நான் வந்து ஜெயராமன் தான். எங்களுடைய ஊர்லயே வந்து விடுதலை சிறுத்தைக்கொடியை வந்து நீங்க தான் ஏற்கனவே நாங்க போய் அவர் போய் நாங்க பார்த்தோம். ஏசி சமூக சார்பா ஜெயராமன் வந்து ஏற்கனவே வந்து நம்ம பகுதியில வந்து இந்த பகுதியில வந்து எம்எல்ஏ இருக்கிறார். தலித் மக்களுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கிறார். எங்க ஊர் ஜாதி கலவரத்துக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இருக்கிறார். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணி அங்க பலமா இருக்க வச்சுட்டா அங்க பலமா இருக்க வச்சா நாங்க ஒரு மீன் பாக்குல இருந்து கரப்பாக்குல இருந்து எல்லாத்தையும் நீங்க பெற்று வந்து நாங்க பலமா இருக்கிறோம்னா ஆரணி அம்பேத்கர் நகர், பையூர், திருவள்ளுவர் நகர், ஆரணி தலித் மக்களுடைய சப்போர்ட்ல தான் சுத்தப்பட்ட காலனிகளை வந்து நீங்க நிறுத்தி நாங்க நடுறோம். எல்லாரும் நாங்க அது மாறத்தட்டி நாங்க சொல்லுவோம். ஏன்னா நாங்க அதை சந்தித்து இருக்கிறோம். சாதி கலவரத்திலிருந்து எல்லாத்தையும் அன்னைக்கு டைம் நாங்க என்ன பிரச்சனை பண்ணாங்களா, இங்கிருந்து ஜெயராமன், நுகுசப்பு பண்ண, பையூர்ல பாபண்ண, ரத்தண்ண, இந்த மாதிரி சில எல்லாம் சேர்ந்து நபர்கள் இங்கிருந்து இது பண்ணி இருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல நான் இது சொல்ல இந்த வாய்ப்பு இருக்கு, இதை நான் பயன்படுத்தலாம், இது நல்லதா இருக்காது. முதல்ல ஆரம்ப கட்டம் வந்து ஜெயராமன் கூப்பிட்டு, அப்புறம் வந்து குட்டியாட்ட கூப்பிட்டு, இவங்க எல்லாம் வந்து ஆரம்ப கட்டம் வந்து இது ஒரு இதுவா நினைச்சுட்டு இது பண்ண எது ஒரு விஷயம். எங்களுக்கெல்லாம் வந்து ஜீவாங்க வந்து முதல்ல வந்து ராமதாஸ் அண்ணன் இது மாவட்டூர் ராமதாஸ் அவர் வந்து என்ன பண்ண ஜீவான வந்து காலேஜில் வந்து படிக்கும் போதெல்லாம் நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் ரொம்ப அம்பேத்கர் காலேஜில் வந்து ரொம்ப பிரச்சனை. அந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்கெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு இது பண்ணதுனால ஜீவானன் பார்க்கணும். ஜீவானனை பார்த்துட்டு ஜீவானன் தான் அவர் வந்து இந்த ஆணி பகுதிக்கு அவர் ஒரு பொறுப்பாளராக இருந்து நான் இது பண்ணதை விட மற்றவங்களை நம்ம செயல்படுத்த வைக்கலான்ட்டு இவ்வளவு பேரை வந்து சந்தித்து வச்சாரு. அப்புறம் அவரே வந்து இப்ப கூட நான் என்ன சொல்றேன்னா, இந்த விழாவை அண்ணன் ஜீவான வந்து நீங்க விடுதலை சிறுத்தையா இருக்கணும். இதை நான் வந்து ஒரு கல்யாணத்துல வந்து முறையிட்டேன். எப்படின்னா இப்ப இந்த பகுதியில் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு உங்களால, நம்ம மக்களால. அதே மாதிரி இந்த 7 எம்பி நம்ம பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்றது. நீங்க தலைவர் 2 எம்பி இது பண்ணிருக்கிறாருன்னா அடுத்து 43 எம்எல்ஏல ஆரணி பகுதியில முத்துத்தோழர் ஒரு எம்எல்ஏவா கண்டிப்பா கண்டிப்பா நிறைவேற்றிருப்பார். அவரோட ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கெல்லாம் வந்து சிறப்பா செயல்பட அனைத்து தலித் மக்களும் இந்த பகுதியுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்ச உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எதுக்காக நான் சொல்றேன்னா, அவர் வானா சொல்லும் போது நான் நிகழ்ச்சி நடத்திய எதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணோம்னா, அவர் வைத்த உழைப்பு எனக்கு தெரியும். அதாவது முத்துத்தோழர் வந்து முத்துத்தோழர் சாம்பஸ் இந்த இடத்துல நான் வரும்போது என்ன அந்த மாதிரி யாரும் கிருஷ்ணகுமார். ஆனா அன்னைக்கு வந்து நான் வர்றதுக்கு இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நான் சிறப்பாக போயிருக்கேன். ஏன்னா என்னுடைய பொறுப்பு வந்து செய்யார் பகுதி தான், நான் ஒன்றிய அமைப்பாளர். அப்படி இருந்தோம் இந்த பகுதி ஒரு பிரச்சனைக்கும் ஒரு இதுக்கும் என்னுடைய பங்குகள் இல்லாத எந்த நிகழ்ச்சியும் இருக்காது. பஸ்ல ஒரு பிரச்சனை சரி, ஆர்ப்பாட்டம், போராட்டம், மக்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சீசமான பகுதியில் இருக்குது. பெரும் திருவிழா 100 பேர் 200 பேர் இப்படிதான் சில போராட்டங்களை எடுத்து வந்து இந்த பகுதியில வந்து எல்லா நம்ம மக்கள் ஒத்துழைப்பு சிறப்பான ஒத்துழைப்போட தான் நாங்கெல்லாம் வந்து சிறப்பா பணியாற்றணும். குன்னத்தூர் ஜாதி கலவரம், ஆரணி அம்பேத்கர் திருவிழா, பாஸ்கர் அவர் என்ன பண்றாரு, அங்க போன் பண்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, மொத்த பேரும் திருவிழா கூட விட்டுட்டு நபி சாதஸ் பிரிந்தார், கிருஷ்ணகுமார் எப்ப ரமேஷ் பிரிந்தார், இப்படி எல்லாமே வந்து எங்களோட அன்னைக்கு நைட் வந்து அங்க இருந்தோம். சில பேர் பாபு புகழேந்த், இந்த மாதிரி கட்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து சிறப்பான அன்னைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பா இருந்தது. ஆரணி பகுதியில் வந்து நாங்க சிறப்பா வழிநடத்தி இந்த மக்களுக்கு பாதுகாப்பா இந்த அளவுக்கு நாங்க சிறப்பா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து முத்துத்தோழரை பாக்குற அவர் வீட்டுல நான் வரும்போதெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒத்தனா என்னை ஏத்துது போற நேரமெல்லாம் என்னை கவனித்து அந்த அளவுக்கு பார்ப்பாங்க. நான் அந்த குடும்பத்துல ஒருத்தனா தான் நீங்க வரைக்கும் என்னுடைய செயல்பாடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்க இப்ப வந்து இந்த நிகழ்ச்சி கூட சேலஞ்ச் பண்ணி நாங்க பண்றோம். உங்களுடைய பலம் இவ்வளவு இருக்குது எனக்கு தெரியும். நீங்க இந்த மாநாடு சொல்லாதீங்க, உங்களுடைய பலத்தை வந்து நீங்களே இது பண்றீங்க. எங்களால 1000 பேரை திரட்ட முடியும். ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா 10,000 பேர் எங்களால திரட்டக்கூடிய போது கூட நாங்க தலைவர்களும் மாநாடு நடத்திருக்கிறோம் தயார் பண்ணி. எங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து கூட சிறப்பான மாநாடு
அடுத்த நிகழ்ச்சியா மேல்சி சமூக பணியில் 4 நூற்றாண்டு பணியாற்றுவர்களுக்கு ஆரணி பகுதியில் செய்யார் வந்தவாசி மேல்சி சமூகத்தில் 24ஆம் தேதி சிறப்பான நிகழ்ச்சியா சமூக பணியில் 4 நூற்றாண்டு பணியாற்றுவர்களுக்கு பாராட்டு விழா தெரிவித்து, அதே போல இவர் பணி மேலும் மேலும் வளர எங்களுடைய ஒத்துழைப்போடு நீங்கள் அடுத்த கட்ட எம்எல்ஏக்கள் வளம் பெற இந்த பகுதியில் நீங்க வர எங்களுடைய சிறப்பாக இருக்கும். மக்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு முத்தமைக்கு இருக்கும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி மாநில தலைவர் வர்கீஸ் அவர்கள் இந்த முப்பெரும் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து மாபெரும் எழுச்சி பேரணியாக வளம் வந்திருக்கிறார் இந்த அரணத்தினுடைய கதாநாயகர் ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளாக தான் ஏற்றுக்கொண்ட இயக்கத்தில் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கின்ற போதும், பல்வேறு வழக்குகளை சந்திக்கின்ற போதும் சற்றும் சலிப்பில்லாமல் நான் உருவாகி கொண்ட பாபா சாஹிப் அம்பேத்கர் தத்துவத்தை, நான் தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவரை ஒரு காலமும் நான் இதிலிருந்து விலக மாட்டேன் என்று நெஞ்சுரம் கொண்ட கதாநாயகர் முத்து என்கின்ற முத்தமிழ் அவர்களுக்காக திருவண்ணாமலை மேற்கு மாவட்டத்தின் செயலாளராக இன்றைக்கு பதவி உயர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது இந்த கட்சியுடைய அங்கீகாரமும் முத்து என்கின்ற முத்தமிழ் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த அங்கீகாரத்தை போற்றிருந்த விதமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து எங்கள் தலைமை பொறுப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையை சேர்ந்தவர்களே, மைய மாவட்டத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய வீரமந்தை அவர்களே, நேற்று இரவு டெல்லியிலேயும் இன்று இரவு ஆரணியிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக விமானத்தில் பறந்து வந்து இங்கே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஆரணியின் தளபதி அன்பு தம்பி ரமேஷ் அவர்களே, இங்கே பல்வேறு அரசியல் இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு சில நிமிடத்தில் நான் முடித்துக் கொள்கின்றேன். இந்த இயக்கம் என்பது பல நூற்று இளைஞர்களின் ரத்தம் சிந்தியிருக்கிற இயக்கமாக வளர்ந்திருக்கிறது. பல நூற்று இளைஞர்களுடைய உயிரை தியாகம் செய்து இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது. ஒரு இயக்கம் என்பது சர்வசாதாரணமாக வளர்ந்துவிட முடியாது. ஒரு அங்கீகாரம் என்பது சர்வசாதாரணமாக கிடைத்துவிட முடியாது. இன்றைக்கு இருக்கிற பல்வேறு சாதிய திறமைகளில் தமிழகத்தில் ஊடகங்கள் எல்லாம் கூட சாதியை பார்த்துதான் ஒவ்வொரு செய்தியும் பதிவிடுகிறார்கள். சொல்லி நான் வருகின்றேன். 2 நாட்களுக்கு முன்னால் தம்பி நடிகர் விஜய் அவர்கள் பிறந்தநாள் கொண்டாடினார். அதற்கு சமீபத்திலே தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் ஒட்டினார்கள். அதில் என்ன ஒட்டினார்கள் என்று சொன்னால் 2024 தலைவர், 2026 முதல்வர் என்று ஒட்டியிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 2 ஆண்டுகளிலே ஒரு இயக்கத்தை துவக்கி 2 ஆண்டுகளிலே தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நம்புகின்ற வீரர்கள் எல்லாம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். பல லட்சம் தொண்டர்களை தயார் செய்து கொண்டிருக்கிற நம்மால் தமிழகத்தை எப்போது ஆளப்போகிறோம்? நாம் எப்படி தமிழகத்தில் முதலமைச்சராக வரப்போகிறோம்? இந்த அரசியல் புரிதலை உருவாக்கி கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை, இந்த பிறநாள் நிகழ்ச்சியை ஒரு விழாவாக, இந்த நிகழ்ச்சியை ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தி, தமிழகத்திலே வேஷமிட்டுக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய சீமான், தம்பி சீமான் அவர்கள் தமிழக மக்களை தொடர்ந்து நான் விவசாயிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிற சீமான், கடந்த தேர்தலிலே கரும்பு விவசாய சின்னத்திலே போட்டியிட்டார். நான் விவசாயத்தை
வணக்கம். சிறுத்தைகளின் கொண்டாட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் அம்புசம் முத்து என்கின்ற முத்தையது, அதாவது கடலிலே சிப்பிக்குள் கிடைக்கின்ற முத்து, முத்துதான் கழகத்தின் சொத்து. அப்படிப்பட்ட இந்த முத்து என்கின்ற முத்தையது மேற்கு மாவட்ட செயலாளர் தலைவர் அறிவித்து ஓராண்டு காலம் நிறைவேறுகிறது. இந்த நாளில் அவருடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, கட்சியின் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்த வருடத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தோழர்களும் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நல்ல இந்த விடுதலை கட்சியை எழுச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் நல்ல உள்ளத்தோடு கட்சிக்கு எந்த ஒரு ஒவ்வொரு நாளும் இந்த மாவட்ட செயலாளர் எப்படிப்பட்ட கஷ்டத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். முன்னே இருந்த மாவட்ட செயலாளர் போல் இப்போது தலைவர்கள் எங்களை விடவில்லை. நான் மாவட்ட செயலாளர் என்ற எண்ணத்தில் இருந்து நான் உங்களோடு பதித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு வருட காலத்தில் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கூட்டங்கள், அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் விட்டுதான் முத்துக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவங்களோட திறமையோடு நாங்கள் அதை பேசி தீர்த்து மனம் முடியாமல் 1000 கஷ்டங்கள் என்றால் அதை அவர் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தும் கட்சிக்காகவும் கட்சி நலனுக்காகவும் மக்களுக்காகவும் எப்போதும் போராடி கொண்டிருக்கின்ற முத்து அவர்களை வாழ்த்துக்கு நன்றிகளை விடைபெறுகிறேன். அனைத்து உள்ளங்களையும் நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். காலத்தின் கட்டாயம், அதனால் உங்களோடு விடைபெற்று செல்வேன். நன்றி. வந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. இன்னும் ஒரே வார்த்தை சொல்றேன், எல்லாமே நம்மள ஆடு மாடுன்னு சொல்றான். ஒரு நிகழ்ச்சி நடந்தா ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இவ்வளவு நாள் நிகழ்ச்சி ஒழுங்கா போச்சு, ஒரு 2 பேர் பேசி முடிச்சுன்னா நல்லா சிறப்பா இருந்திருக்கும். தலைவர் சொல்றது, உங்களுடைய ஒழுக்கத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நீங்க பார்லிமெண்ட்ல போய் உட்காரலாம், நான் வர வேண்டிய வேலை இல்லை என்று ஒவ்வொரு முறையும் அவர் முயல்கிறார். அந்த முழுக்கத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இனி இல்ல திமுக அதிமுக எங்க பிரச்சனை விடுதலை தான் முன்னாள் நிக்குது தலைவர் சொல்றாரு. அது ஏன் சொன்னா அது அவருடைய உழைப்பு. நீங்கள் யாரும் நம்மளை சார்ந்த மத சாதிகள் கிடையாது. நம்ம சமூகம் எப்போ இயங்க மேல வருதோ அப்பதான் நம்ம முன்னேற என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மாவட்ட செயலாளர்கள் ஏற்படுவாங்க. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த பிறந்தநாள் விழா என்று வேணாம் தான் சொன்னேன். போன பொதுச் செயலாளர் போது 1000 பேர் தம்பி நிகழ்ச்சி பண்ணிட்டோம். மாவட்ட செயலாளர் இந்த பணியாளர் சொல்லி அண்ணன் ஜெயசேகர், தமிழ், சகாதேவன், திருமால், நிர்மல், விஜயகாந்த் மற்றும் ஜெயசேகர் எல்லாமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பணியாளர் சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அப்பதான் சொன்னேன், நம்ம கட்சி 25 ஆண்டு காலம் போராடி கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அந்த ஒரு நிகழ்ச்சியாகவும் தலைவர் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்று அங்கீகாரம் அதை முதல்படுத்துவோம். 3வதாக என்னுடைய பிறந்தநாள் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் அந்த டைட்டில் சொன்ன பிறகு எல்லாருமே ஏற்றுனாங்க. அந்த அனுப்படி தான் இந்த பிறந்தநாள் ஒத்துமை. ஏன்னா பிறந்தநாள் வாழணுமா எல்லாருமே வாழ்ந்தோம். அதை ஒரு கொண்டாடுறதுனால எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை. இந்த அரசியல் படுத்துவதற்கு வழியில் அந்த பொறுப்பாளர்கள் கருத்து கேட்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ இறங்கி பண்றோம். எல்லாம் ஒரு இடத்துல நம்ம ஒரு கூடி ஒரு சந்தோஷமா இருந்துட்டு போட்டு அரசியல் படுத்தணும். அரசியல் தெளிவு வேணும். இப்ப பாருங்க, கள்ளக்குறிச்சியில 62 பேர் குட்டி செத்துக்கலாம். எல்லாமே சேரி பகுதி மக்கள் தான். அப்ப அது ஊர் தேவையா முடியல. அவன் எவ்வளவு உறுப்பினர் வாங்குறான், வீடு கட்டுறான், வாசல் கட்டுறான், நிலம் வாங்குறான். ஆனா சேரி பகுதி தான் பாதிக்கு அடிமையாகி கஞ்சா இருக்கும். நிறைய ஸ்டேஷன்ல போய் நிறைய சண்டை இருக்கும். எஸ்பி வரைக்கும் சண்டை. எல்லா ஸ்டேஷன்ல கண்டமங்கலம், கர்ணமல்லூர், சேத்பட்டு, ஆரணி, தாலுகா, டவுன் மொத்த ஸ்டேஷன் சண்டை போட்டுறேன். நான் எல்லா ஸ்டேஷனுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். எவ்வளவு ஒத்துக்கிட்ட போலீஸ் என் மேல அவ்வளவு எழுதிக்கலாம். நான் சேரி பகுதி தான் நிறைய கஞ்சா பசங்க பிடிச்சி பயம் கொடுக்குறான். பிடிக்காத பசங்க கூட சேர்ந்து பண்ணிக்கிறான். எதுக்காகனா பாதி பேர் உண்மையா பண்ணிக்கலாம், பாதி பேர் பண்ணாலுமே கூட சேர்த்துறாரு. இது ஏன் போடுறா, இளைஞர் உஷாரா இருக்கணும். இது போலீஸ் கண்காணிக்கிறது, ஸ்பெஷல் டீம் போடுறாங்க. அதாவது இருக்கிற தப்பு பண்ணா பரவாயில்ல, திருத்துங்கிறதுக்கு மேல
போலப்பணம் இல்லாம வாழலாம், வாழ்ந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். அப்பதான் மனைவி மக்களை காப்பாற்ற முடியும். போதையில போயிட்டா உடம்பு நாடி நேரம் மொத்தம் அறுந்து போய் யாருமே காப்பாற்ற முடியாது. உங்க இளமை எல்லாம் போயிடும். அது யாருக்கும் தெரியல. ஒட்டுமொத்தமா சேரி போயிட்டா எல்லாமே அழிவுக்கு காரணமா இருக்குது. தயவு செய்து போதை பழக்கம் வெளியே வரணும். நிறைய விஷயம் பேச சொல்லிட்டு நம்ம பொறுப்பாளர் சொல்லியிருந்தோம். நேரம் நிறைய கடந்ததுனால நிறைய பேச போச்சு. உங்களாலே இருக்க முடியாததுனால அடுத்த வாய்ப்பு கிடைச்சா மாநாடு நடத்த போறோம். அதுக்கு ஒரு 3 மணி நேரம் நான் கூட உட்கார பார்த்துட்டு தலைவர் வரைக்கும் போறேன். கண்டிப்பா அந்த பேச்சை கேளுங்க. மாறணும். அதான் அரசியல். எதுக்காக அரசியலுக்கு அதிகாரம். நம்ம தாத்தா நம்ம அப்பா ஏண்டு போயிருந்தாங்க, திமுக மேல போயிருந்தாங்க கேஷ் கொடுத்து. ஆனா சின்ன எங்க அப்பா வியாபாரம் பண்ணும்போது பாப்பா போலீஸ்கார கால் எடுத்து வைப்பான் பழகைய. எங்க அப்பா போய் சின்ன போய் நிற்பாரு. அதான் எனக்கு கோவம் தான் வரும். எம்எல்ஏ போய் நம்ம ஏன் போற கேஷனுக்கு அவரை நினைச்சா அவரு வந்து நிற்பாங்க. எதுக்காக கேட்டா அந்த அதிகாரம் ஒரே கட்சி எதுக்காக கேட்டா விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். இன்னைக்கு ஆரணி நகரத்துல திமுக வந்து விடுதலை சிறுத்தை வராம ஏன்னா அவங்க பணமா இருக்கிறாங்க. கிராமத்துல ஒத்துமொட்ட ஏடிஎம்கே திமுக சேரியாளர்களுக்கு சேரி பகுதி மக்களுக்கு திமுக ஏடிஎம் தரோம். நாங்க தான் போறோம். விடுதலை சிறுத்தைகள் தான் பாதுகாப்பா போது எல்லாம் பற்றி தலைவர் ஏசம் ஒரே சொன்னார். அவன் திமுக இருந்தாலும் சரி ஏடிஎம் இருந்தாலும் சரி அவன் நம்ம தனி மக்களா அவனுக்காக முதல்ல போய் நிற்கிறது விடுதலை சிறுத்தையா தான் இருக்கணும். நீங்க தான் போய் அவங்க சொல்லி அந்த கொள்கையை நாங்கள் உருவாக்கிறோம். விடுதலை சிறுத்தையா மாறுங்க. அரசியல் அங்கீகாரம் பெறணும். ஒரு வார்டு நம்பர், கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர் அந்த அதிகாரத்துக்கு போனாதான் அந்த நம்மளுடைய அதிகாரம் தெரியும். நிறைய பேர் தெரியல. அதிகாரம்னா ஏதோ நம்ம பணங்குது, நம்ம வந்து பொருளுக்குது, சொத்துக்குது, அது அதிகாரம் கிடையாது. யாரோட சம்பாதிக்கலாம் சொத்து பணம். அரசியல் அதிகாரம் இருக்கு. நம்ம தலைமுறையும் நம்ம வம்சத்தையும் நம்மளுடைய சமுதாயத்தையும் காப்பாற்றோம் சொல்லி விடைபெறுகிறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும். அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் நடத்தணும். ஃப்ரீயா தான் நடத்தணும். பிஆர்சி சென்டர்ல தொடர்ந்து நடத்தப்படும். உங்களுடைய மாணவர்களை அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கடுத்து ஆரணியில அறிவகம் ஒன்று கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். சொற்கலிங்கமாருக்கான ஏற்பாடுகள் செய்து 1 கோடி ரூபாயில அம்பேத்கர் அறிவகம் கட்டி மக்களுக்கான கல்வி பயிற்சி தொடரப்படும். அது ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா நமக்கான இடம் ஒன்று அம்பேத்கர் அறிவகம் ஒன்று இருக்கு. அது மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நாமளும் பயன்படுத்த முடியாம மற்றவர்களும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கு. இந்த பிறந்தநாள் விழா வேண்டுகோளாக முத்து அவர்களுக்கு வைப்பது என்னவென்றால் அந்த அறிவகத்தை கையகப்படுத்தி எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாளைக்கே கட்டிட பணி கட்டுவதற்கு தயாரா இருக்கும். இல்லைன்னா நாங்கள் 50 லட்சம் ரூபாய் வெளியே போய் இடம் வாங்கணும். அந்த 50 லட்சம் ரூபாய் மிச்சமாகும். அந்த அறிவகத்தை முழுக்க இந்த மக்களுக்கான கல்வி பணியை தான் செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உறுதிமொழி எடுத்து இருக்கிற நகர பொறுப்பாளர் முன்னணி நிர்வாகிகளை முன்னணி நிர்வாகிகளா முன்னணி வந்து அதை எடுத்து மீட்டு அரசு போயிட்டு ஒப்படைப்போம் சொல்லி உறுதியாக இருக்கிறோம். மாவட்ட செயலாளர் முத்து அவர்கள் வாழ்கவே. மாவட்ட செயலாளர் முத்து அவர்கள் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. மாவட்ட செயலாளர் முத்து அவர்கள் வாழ்கவே. மாவட்ட செயலாளர் முத்து அவர்கள்